ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் நவி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பலாசோ பேண்ட்டோட கட்டிங் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் பேப்பர் பேட்டர்ன் வந்துட்டு எப்படி பண்ணலாம், நெக்ஸ்ட்டு அந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி எப்படி வந்து கிளாத்தில் கட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்டான வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டிச்சிங் வந்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ பேண்ட் வகைகளை எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பலாசோ பேண்ட் தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான பேண்ட்டு. ஸோ பிகினர்ஸ் வந்துட்டு நீங்கள் பேண்ட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண பழகுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒன் பீஸ் பலாசோ பேண்ட்டை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் பேண்ட்ஸ் மற்ற பேண்ட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். ஸோ இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு அளவு பேண்ட் யூஸ் பண்ணி நம்ம பலாசோ பேண்ட் வந்துட்டு எப்படி கட் பண்ணி பேட்டர்ன் போடலாம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோவை நான் மேலே ஐக்கானில் கொடுக்குறேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் டெய்லரிங்கில் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக வரும். ஸோ மறக்காமல் கமெண்ட்ஸும் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம பலாசோ பேண்ட்ஸ் வந்து ஸ்டிச்சிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம காலோட அடிப்பாகத்தை தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம இதில் 2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸாக கொடுத்துருப்போம். அது வந்து 1 இன்ச் ப்ளஸ் 1 இன்ச் அந்த மாதிரி ஒரு டபுள் சைடு ஃபோல்ட் பண்ணி எஜ்ஜில் வந்து ஒரு தையல் போடுவோம். ஸோ இந்த மாதிரி பேண்ட்டோட கால் அடிப்பாகத்தை நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இதில் கேன்வாஸ் யூஸ் பண்ணியும் ஸ்டிச் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் கேன்வாஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா 1 இன்ச் வித்தில் வந்து கேன்வாஸை நம்ம பேண்ட் அளவுக்கு கட் பண்ணி எடுத்து அயர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அப்படியே மடித்து ஸ்டிச் பண்ணுங்கள். கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம மேலே போட்டிருக்கிற தையல் மாதிரியே அந்த சீம் அலவன்ஸுக்கு கீழே ஒரு தையல், அப்புறம் 2க்கும் நடுவால் ஒரு தையல், இந்த மாதிரி காலோட அடிப்பாகத்தில் 3 தையல் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் கீழே. ஸோ இதே மாதிரி பேண்ட்டோட இன்னொரு சைடுலையுமே ஸ்டிச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, நம்ம எல் ஷேப்பில் ஒரு கட் வந்துட்டு பண்ணியிருப்போம் அந்த பேண்ட்டில். ஸோ அந்த எல் ஷேப்பில் இருக்கிற கட்டை தான் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ கிளாத் எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதாவது ராங் சைடு வந்து மேலேயும் கீழேயும் இருக்கிற மாதிரி, ரைட் சைடு வந்து ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரி வச்சு அந்த வளைவான பகுதியை வந்து ஒன்று மேலே ஒன்றா வச்சுட்டு நம்ம 1/2 இன்ச் வந்து தையல் போட போகிறோம். ஸோ பேண்ட்ஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது எப்போவுமே வந்து டபுள் ஸ்டிச் போடணும். அப்படின்னா தான் அதோட தையலோட இது வந்துட்டு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் 2 ஸ்டிச் போட மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒன் சைடு தான் நம்ம எல் பண்ணியிருக்கோம், இன்னொன்று சைடு அந்த எல் ஷேப்பை ஸ்டிச் பண்ண வேண்டாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம மேலே பேண்ட்டோட மேல் பகுதியில் ரோப் இல்லைன்னா எலாஸ்டிக் அட்டாச் பண்ணுவோம். ஸோ அதுக்காக 2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் விட்டு தான் நம்ம கட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த 2 இன்ச்சை ஒரு 1/2 இன்ச்சாக ஒரு மடிப்பும், அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சாக ஒரு மடிப்பும் அடித்து எஜ்ஜில் வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட போகிறோம். ஸோ இவ்வளோதான், ஈஸியானதான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இதில் நீங்கள் ரோப்பும் ஸ்டிச் பண்ணிக்கலாம், நம்ம எலாஸ்டிக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்கள் இதில் ரோப் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கிளாத்தோட மெஷர்மெண்ட் கூட இன்ட்டு 3 பண்ணிக்கோங்க. அதாவது ஹிப்போட மெஷர்மெண்ட் இன்ட்டு 3 பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரோப்போட லென்த்து கிடச்சிரும். ஸோ கிடைச்ச ரோப்போட லென்த்தில் நம்ம கிளாத்தை கட் பண்ணி 2 இன்ச் வித்தில் அந்த லென்த்தில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ ரோப்பை நம்ம எப்படி எப்போவுமே மடிச்சடிப்போமோ அந்த மாதிரி மடிச்சடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரோப் வந்து கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு அனதர் சைடில் இருக்கிற அந்த எல் ஷேப்பையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நமக்கு ஈஸியாக 2 எல் ஷேப்பையும் ஸ்டிச் பண்ணிட்டோம், அடிப்பாகத்தையும் ஸ்டிச் பண்ணோம். மேலே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் நான் வீடியோவில் காட்டின மாதிரி 2 சென்டரையும் பிடிச்சி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். அதாவது அந்த எல் ஷேப்பையும் சென்டராக வச்சு மடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேண்ட்டோட ஷேப் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி சென்டரையும் ஈவனாக எடுத்து வச்சதுக்கப்புறமா ரைட் சைடு லெக்லேருந்து அதாவது ரைட் சைடு லெக்லேருந்து லெஃப்ட் சைடு லெக் வரைக்கும்
ராங் சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ரெண்டாக மடித்து ரைட் சைடில் இருக்குது ஆர் லெஃப்ட் சைடில் இருக்குது ஏதாவது ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு வரைக்கும் லாங் ஸ்டிச் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ இதுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னா தேவையில்லை. இது பலாசோ பேண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம முக்கியம் இல்லை. ஸோ நம்ம சீம் அலவன்ஸ் எவ்வளோ நம்ம கொடுத்து ஸ்டிச் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நான் எப்படி கட் பண்ணமோ அதை பொறுத்து தான் நம்ம அந்த ஸ்டிச்சிங்கும் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான். நம்ம 1/4 இன்ச் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ சென்டர் வரும்போது 2 பக்கமாக அந்த பிசிரை வந்துட்டு மடித்து விட்டதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அங்கே ஸ்டிச்சஸ் வந்துட்டு கரெக்டாக விழுகாது. எப்போவுமே ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதும் எண்ட் பண்ணும்போதும் எண்ட் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது கெட்டி தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் பேண்ட்டோட சென்டர்லேயுமே லைட்டாக கெட்டி தையல் கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான். நமக்கு இப்போ பேண்ட் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இவ்வளோ தான் இந்த பேண்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம இது சொன்னது ரோப் அட்டாச்சிங் ஆர் எலாஸ்டிக் வந்து அட்டாச் பண்ண போகிறது மட்டும்தான். ஸோ நீங்கள் எலாஸ்டிக் அட்டாச் பண்ண போகிறீங்க, ரோப் அட்டாச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராசஸ் வந்துட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம சைடு ஜாயின் பண்ணோம் பார்த்தீங்களா எல் ஷேப்பை, அந்த இடத்துல ஸோ ஒரு 1 இன்ச் அல்லது ஒரு 2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி எல் ஷேப்பில் வந்துட்டு ஒரு தையல் போட்டுருங்க. பிரித்து விட்டுட்டு போட்டுருங்க. போட்டிங்க அப்படின்னா இந்த சைடு 2 சைடு கிளாத்தும் இந்த மாதிரி மடியும். ஸோ இந்த மாதிரி மடிகிறத இந்த சைடு இருக்கிற கிளாத்தை ஒரு மடிப்பு மடித்து ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. அனதர் சைடில் இருக்கிற கிளாத்தை ஒரு மடிப்பு மடித்து ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சைடு கேப் வந்துட்டு விழுகும். ஸோ அந்த கேப்பில் தான் நீங்கள் ரோப்பை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம கெட்டிக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்டிச் பண்ணுற ட்ரெஸ்ஸுங்கிறதுனால நம்ம இதில் எலாஸ்டிக் தான் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ எலாஸ்டிக்கோட சைஸஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டில் கிடைக்கும். ஸோ பேண்ட்டு ஸ்கர்ட்டுங்கையில் நீங்கள் ஒரு 1 இன்ச் சைஸ் எலாஸ்டிக்கை வந்துட்டு எப்போவுமே நான் ரெஃபர் பண்ணுவேன். ஸோ நீங்களும் 1 இன்ச் சைஸ் எலாஸ்டிக் வந்துட்டு வாங்கிக்கோங்க. இப்போ எலாஸ்டிக்கோட லென்த் வந்துட்டு நம்ம எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஹிப்போட சைஸ் நமக்கு அளவு பேண்ட் எடுத்துருக்கீங்கன்னா அதை எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணியிருப்பீங்களே அதோட ஹிப்போட சைஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹிப் சைஸு எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு அதை அப்படியே இன்ட்டு 2 பண்ணிக்கோங்க. அதாவது ஹிப்போட ஹோல் மெஷர்மெண்ட் கூட ப்ளஸ் ஒரு 1 இன்ச் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஹிப்போட மெஷர்மெண்ட் வந்துட்டு 8 இன்ச் இருந்தது அப்படின்னா 8 × 8 ஸோ 16 + 1 நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 17 இன்ச் நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். 17 அந்த 1/2 இன்ச் எதுக்கு அப்படின்னா நம்ம 2 பக்கமும் எலாஸ்டிக் வந்து ஜாயின் பண்ணுவோம், அதுக்காக அந்த 1/2 இன்ச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம மெஷர்மெண்ட்டை குறிச்சிட்டு கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது 1/2 இன்ச் வேணால் 1/4 இன்ச் போதும் அப்படின்னா 1/4 இன்ச்சு கூட நீங்கள் கொடுத்துருங்கண்ணா. ஸோ நம்ம 17 இன்ச் வந்து எடுக்கணும். ஸோ நான் 16 இன்ச் தான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன், அதை நான் அந்த வீடியோவில் காமிக்கலை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஜாயின் பண்ணோம் பார்த்திங்களா எல் ஷேப்பு, அதுதான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி சாரீ பின்னு 2 வந்து எடுத்துக்கோங்க. எலாஸ்டிக்கோட ஃப்ரண்ட் சைடில் ஒன்றும் பேக் சைடில் ஒன்றும் வந்து அதை பின் பண்ணி ஃப்ரண்ட் சைடில் பண்ணுற பின்னை வந்துட்டு நம்ம இந்த கிளாத்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணணும். பேக் சைடில் வச்சுருக்கிற பின்னை நம்ம வந்து கிளாத் மேலே, அதாவது எலாஸ்டிக் உள்ளே போகாத மாதிரி ஸ்டிஃபாக பின் பண்ணிக்கணும். ஸோ வீடியோவில் காட்டுறத நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். கிளாத்தோட எட்ஜில் வந்து இந்த மாதிரி ஒரு பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இன்சர்ட் பண்ணும்போது கிளாத் வந்து லென்த்தாக இருக்கும், அதாவது நம்ம எடுத்த எலாஸ்டிக் சைஸை விட கிளாத்தோட லென்த் வந்துட்டு எக்ஸஸாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் அந்த பின் வந்து பண்ணுறேன். ஸோ நீங்கள் எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் விட்டுருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த ஸ்பேஸ் வந்து 1 இன்ச் எலாஸ்டிக்காக இருந்துச்சுன்னா அதை நம்ம மடிச்சடித்த ஸ்பேஸ் வந்துட்டு 1.25 இன்ச் வந்து இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு எலாஸ்டிக் வந்து ஈஸியாக இன்சர்ட் ஆகும். ஸோ எனக்கு வந்து 1.25 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது போல், அதனால தான் எலாஸ்டிக் வந்து உள்ளே போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் எலாஸ்டிக் சைஸை பொறுத்து அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி அந்த கிளாத்தை மடித்து அடிச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இன்சர்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி நான் ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம்.
ஸோ நம்ம இப்போ ஓரளவுக்கு வந்து எலாஸ்டிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம். உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பின்னாடி பக்கத்தை வந்து நல்லா இழுத்து விட்டு இன்சர்ட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு செகண்ட் சைடு வந்துட்டு வந்துருச்சு அப்படின்னா நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணோம் பார்த்திங்களா பின்னு, அந்த பின்னையும் பேண்ட்டோட செக்யூர் பண்ணிடுங்க. செக்யூர் பண்ணிவிட்டு இல்லை எல்லா சைடும் இந்த மாதிரி இழுத்து விட்டீங்க அப்படின்னா ஈவனாக அந்த சுருக்கு எல்லாமே எல்லா சைடும் போயிடும். ஸோ போனதுக்கப்புறம் பின்னை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ பின்னை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. 2 பின்னும் வெளியில் வர மாதிரி வச்சுட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ சீம் அலவன்ஸ் கொடுத்தோமோ, அதாவது எலாஸ்டிக்கை நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு 1/4 இன்ச்சில் சீம் கொடுத்துருக்கோமா 1/2 இன்ச்சில் சீம் கொடுத்துருக்கோமா அதை பொறுத்து நீங்கள் இந்த மாதிரி 2ஐயும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நமக்கு எலாஸ்டிக்கையும் அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ இதை மாதிரி பிசிறு தெரியாமல் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த இடுப்பு சுற்றளவு மடிச்சு அடித்தோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல ஒரு கீழே வந்து ஒரு 1/4 இன்ச் ஒரு 2 இன்ச் வரைக்குமே நீங்கள் அடிக்காமல் ஸ்டிச் பண்ணிங்க. அது வழி நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பிசிறு தெரியாது. ஸோ கடைசியில் பாருங்களேன், நம்ம எலாஸ்டிக் வந்து உள்ளே விட்டு பிசிறு வந்துட்டு லைட்டாக வெளியே தெரியும். ஸோ இந்த மாதிரி எலாஸ்டிக் பிசிறை உள்ளே தள்ளிட்டு நீங்கள் சுற்றி விட்டீங்க அப்படின்னா பிசிறு வெளியே தெரியாமல் அந்த மாதிரி மெத்தடில் பண்ணலாம். ஸோ நமக்கு இதில் வந்துட்டு பிசிறு வந்து அந்த எலாஸ்டிக்கோட பிசிறு வந்து லைட்டாக தெரியுது பாருங்களேன். நம்ம அடிக்கும்போது கடைசியில் இந்த நம்ம பிரித்து விட்டோம் பார்த்திங்களா எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்கு, அந்த இடத்த இப்போ நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான், பேண்ட்டு நமக்கு இப்போ ரெடி ஆகிருச்சு. ஸோ இதில் நீங்கள் கடைசியாக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எலாஸ்டிக்கை நல்லா சுற்றி விட்டதுக்கப்புறமா நல்லா இழுத்து பிடிச்சி வச்சு அந்த எலாஸ்டிக்கோட சென்டரில் வந்து நீங்கள் ஒரு ஸ்டிச் வந்துட்டு கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சுருக்கு எல்லாமே பிளேஸ்மெண்ட் மாறாகாமல் அதே பிளேஸில் இருக்கும். ஸோ பாருங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஒரு பேண்ட்டை வந்துட்டு நல்லா வெளிப்பக்கமாக எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டு ஹிப் ரவுண்டை நல்லா இது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சுருக்கெல்லாம் ஈவனாக எல்லா சைடும் இருக்கிற மாதிரி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். பாருங்களேன், மூவ் ஆகுதா, நம்ம ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி மூவ் ஆகும் அந்த சுருக்கு எல்லாமே. ஸோ சென்டரில் நீங்கள் ஒரு ஸ்டிச் போட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வச்சு நீங்கள் ஃபுல்லாக ஹிப் ரவுண்ட் ஃபுல்லாமே ஸ்டிச் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவாக நான் அதை வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நமக்கு ப்ளவுஸுமே தனி ப்ளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்குறேன். ஸோ உங்களுக்கு ப்ளவுஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த ப்ளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்கள். பாய் ஆல், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.